இன்னைக்கு நாம 2024 ரிலீஸ் ஆகி கண்டினியூ ஆயிட்டு இருக்கிற மேட் தி சீரீஸ் அப்படிங்கிற ஜிஎல் சீரீஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த சீரீஸ்ல மொத்தம் 12 எபிசோட் இருக்கு. இப்ப சீரீஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சீரீஸ்ல வர சில முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்துடலாமா? இவங்க தான் கென்லாங், நம்ம சீரீஸோட மெயின் லீட். அடுத்து இவங்க இன்னொரு மெயின் லீட். இந்த பேரை நான் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணானு கூட எனக்கு சரியா தெரியல. நாம இவங்களை வர்ஷான்னு சொல்லுப்போமா? அடுத்து இவர் தான் கென்லாங்கோட தம்பி கிரேட். ஸோ இவ்வளோ போதுன்னு நினைக்கிறேன். மற்றவங்களெல்லாம் நம்ம ஃப்ளோவில் வழக்கம் போல பார்த்துக்கலாம். அண்ட் நான் உங்கள் ஜோதா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல வேண்டா விருப்பம் உட்காந்துட்டு இருக்கிற கென்லாங்க தான் காட்டுறாங்க. கென்லாங்க அவங்க அம்மா இந்த குறி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதான் நம்மளால அப்படி இருக்கா போல. ஸோ அவங்க அந்த குறி சொல்ற லேடி அந்த கார்டை வச்சு வித்தெல்லாம் காட்டிட்டு கார்டை சஃபல் பண்ணி ஒரு 10 கார்டை செலக்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ கென் அம்மா பார்த்து செலக்ட் பண்ணா செல்லும் அப்படின்னு சொல்ல, பட் கென் கடகடன்னு 10 கார்டை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து என்னங்கிற மாதிரி அந்த லேடியை பார்ப்போம். கென் பார்வையை வச்சே சொல்ல முடியும் அவ ஒரு அரகண்ட் அப்படிங்கிறது. பட் அந்த லேடி கார்டை பார்த்துட்டு, உனக்கு எம்பரஸ் கார்டு வந்திருக்கு, இந்த கார்டு என்ன சொல்லுதுன்னா இவங்க பிடிவாதக்காரியா அரகண்டா இதை பத்தியும் கேர் பண்ணிக்காத செல்ஃபிஷா இருப்பாங்கன்னு சொல்ல, அவங்க அம்மா இல்ல ஆமா ஆமாங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பாங்க. கடைசியா இந்த காடுக்கு சொந்தக்காரவங்க அவங்க லைஃப்ல நேசிச்ச ஒரு பர்சனை இப்ப ரீசெண்டா இழந்திருப்பாங்களே அப்படின்னு சொல்ல, கென்னம்மால ஐயோ எப்படி கரெக்டா சொல்றாங்க பார், நீ ஆசையா வளர்த்த பூனை ரீசெண்டா தானே ஓடி போச்சு அப்படின்னு கென்ன பார்க்க, மா நீ வேறம்மா, எல்லாருமே ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்களோட லைஃப்ல அவங்க நேசிச்ச ஒண்ணு இழந்துதாம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ அந்த லேடி தான் அடிச்சு விடுதுன்னா நீ வேற புல்லரிக்குது மாடு மீதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு லுக் விடும். அப்ப கென்னம்மா ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாதுமா அப்படின்னு சொல்ல, அகைன் அந்த லேடி கென்ன குறுன்னு பார்த்துட்டு அகைன் அந்த கார்டை சஃபல் பண்ணி 3 கார்டை செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப கென்னும் இப்ப என்ன சொல்றீங்கன்னு பாக்குறேங்கிற மாதிரி 3 கார்டை எடுத்து வைப்பா. அப்ப அந்த லேடி ஷாக்கிங்க அகைன் சேம் எம்பரஸ் கார்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ சீக்கிரமே உன்னோட சோல்மேட்டை மீட் பண்ண போற அண்ட் அது உன்னோட வாழ்க்கையே மாத்த போறதா அமைய போகுது. அந்த லவ்வால உன் ஃபேமிலியில ஒரு பெரிய ப்ராப்ளமே கிரியேட் ஆகும், நீங்க எல்லாத்தையும் இழக்க வேண்டி வரும் அண்ட் உன்னோட பார்ட்னருக்கு நடக்க கூடாதது நடந்திருக்கும், அப்படி இல்லைன்னா நடக்க போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இன்னைக்கு இங்க பிபி எகிரிட்டு இருக்கும். இது தாய் கிழவியே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்ப கென்னம்மா அந்த சோல்மேட் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு கேட்க, அந்த லேடியில கென்னுக்கு இன்னும் நெருக்கமா வந்து பார்த்துட்டேன். கார்டு என்ன சொல்லுதுன்னா அந்த சோல்மேட் ஒரு குட்டியான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல, கென் பொங்கி எழுந்து எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு, என்ன மாதிரி அழகான பணக்கார பொண்ணு ஒரு பொண்ணவா டேட் பண்ணுவா, சுத்த நான்சென்ஸா இருக்கு அப்படின்னு கத்தேன். கென்னம்மா கென் பெரியவங்க கிட்ட எப்படியா பேசுவேன், ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுன்னு சொல்லுவாங்க. அப்ப கென் முடியாது, நீ என்ன பெரிய ஜோசியக்காரியா, நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடந்துருமா, நீ சொல்றது எல்லாமே பொய் தான், என்ன முட்டாளாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கென் நம்ம சொல்ல கேட்காம அங்கிருந்து விறுவிறுன்னு கிளம்பிடுவோம். அப்போ இதுவும் இருக்காரு, இவர் பெருசா கென் ஃபேமிலியோட பாடி கார்டு. அவர் கென் பின்னாடியே போய் திரும்பி வர சொல்லி கூப்பிடுவார். பட் கென் நான் வீட்டுக்கு போகணும் வண்டி எடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுவோம். பட் பாடி கார்டு கொஞ்சம் கூட பயப்படாம நோ மேடம் உள்ள இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு வண்டி எடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். அப்ப கென் இன்னும் காண்டாகி, சரி நீங்க உங்க மேமையை கூட்டிட்டு போங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும். அப்படி போயிட்டு இருக்கும் போதே அவளுக்கு ஒரு கால் வரும். அட்டன் பண்ணிட்டு ஹலோன்னு சொல்லுவான். பட் எந்த பதிலுமே வராம இருக்கவும், கால் பண்ணிட்டு பேசாம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன ஸ்கேமரா, ஆல்ரெடி நான் செம்ம காண்டில் இருக்கேன், ஒழுங்க ஓடிருன்னு அங்கேயும் மிரட்ட, கென் இட்ஸ் மீ வர்ஷா அப்படின்னு சொன்னேன். அப்பவும் கென் என்ன வருஷம் அப்படின்னு கேட்க, வருஷம் இல்ல வர்ஷா, அதான் எனக்கு பெயின் இருந்தது அதை நான் கூட உனக்கு ஸ்ப்ரெட் பண்ணனே அப்படின்னு சொல்ல, கென் அப்படியே சடனா கோல்டவுன் ஆகி
அப்படியே ஃப்ளாஷ்பேக் உள்ள போறேன். பட் இப்படி ஒரு ஹீரோயின் என்ட்ரி நான் எங்கேயுமே பார்க்கல. அப்படியே அங்க ஃப்ளாஷ்பேக்ல பார்த்தா, அங்க கென் குட்டி பொண்ணா இருக்கா. அந்த ஸ்கூல்ல அதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டே போல. ஸோ அங்க அந்த மிஸ் அவள கூட்டிட்டு வந்து, உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. எல்லாரும் ஹாய் சொல்லுங்கன்னு சொல்ல, அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுமே ஹாய் சொல்லுவாங்க. பட் கென் இல்ல. நான் கென்லாம். நீங்க என்ன கென்னுன்னு கூப்பிடலாம். நான் பேங்காக்ல இருந்து வரேன். என் அப்பா ரொம்ப ரிச். எவ்வளோ ரிச்னா, நாங்க நினைச்சா இந்த ஸ்கூலையே விலைக்கு வாங்கிருவோம் அப்படின்னு சொல்ல. அங்க மிஸ் ஒரு நிமிஷம் ஜர்க் ஆகி, நீ பேசுனது போதுமான்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு போய் உட்காருமான்னு சொல்ல, இன்னும் நேரா போய் ஒரு டேபிள் பக்கத்துல நின்னு அங்க இருக்கிற ஒரு குட்டி பாப்பா பார்த்து, இங்க பாரு நான் இங்க உட்காரணும், சோ நீ போய் பின்னாடி உட்காருன்னு மிரட்ட. அந்த பாப்பா இல்ல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்ப கென் இல்ல, நான் கென், நான் சொன்னா கேட்கணும், என்னை மறுத்து பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல. ஐயோ, ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ் ஒரு வழி பண்ணிடுவா போலயே நினைச்சிட்டு மிஸ் ஓடி வந்து, கென்னுக்கு இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டே, ஸோ அவளுக்கு இங்க பிடிச்சிருந்தா இங்க உட்காரட்டுமே, நீங்க அங்க உட்காருங்களேன் அப்படின்னு சாஃப்டா சொல்லி அந்த குட்டி பாப்பாவை அங்க அனுப்பி வைக்க. அப்புறம் கென்னுமே அங்க உட்காருவா. அப்ப கென் பக்கத்துல இருக்கிற குட்டி பாப்பா கென்னை பார்த்து ஒரு மாதிரி பயத்திலேயே தலையை குனிஞ்சிட்டு உட்காருவா. அப்ப கென்னுக்கு அந்த குட்டி பாப்பா கிட்ட ஏதோ ஒண்ணு பிடிச்சு போகுது. அழகா ஸ்மைல் பண்ணுவா. அப்புறம் ப்ராப்பரா ஹாய், என் பேரு கென்லாங், நீ என்ன கென்னுன்னு கூப்பிடலான்னு சொல்ல. அப்ப அந்த குட்டி பாப்பாவும் பயந்துட்டேன் என் பேர் வர்ஷா அப்படின்னு சொல்லும். அப்போ கென், நீ என் கூட விளையாடுவியான்னு கேட்க, வர்ஷாவும் மண்டையாட்ட, உன்னோட அவுட்லுக்கை பார்க்கும்போது நீ ஒரு புவர்னு தெரியுது, ஸோ நம்ம விளையாடும் போது நீ மெய்டு ரோல் ப்ளே பண்ணு அப்படின்னு சொல்ல. வர்ஷா கொஞ்சம் பயந்துட்டு, ம், நான்லாம் மெய்டா இருக்க மாட்டேன்னு சொல்ல. அகே சேம் டைலாக், நான் கென்லாங், என்னை யாரும் மறுத்து பேசக்கூடாதுன்னு மிரட்ட. அப்போ வர்ஷாவும் அமைதியாயிரும். அப்புறம் கென் பேக்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து வர்ஷா வேண்டாம் வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம அவ கையிலையும் வச்சுட்டு, நீ என் ஃப்ரெண்ட், உனக்கு நான் கொடுத்தா நீ வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்ப வர்ஷாவும் சரின்னு வாங்கிக்கிட்டா. அடுத்த செகண்டே, இதை என்னோட ஹோம்ஒர்க் பண்றதுக்கு ஃபீஸா வச்சுக்கோ, இந்த எலிமெண்டரி ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கு, சுத்த போர், ஸோ எனக்கு பதிலாக இந்த ஹோம்ஒர்க் எல்லாம் இனிமே நீயே பண்ணிரு அப்படின்னு சொல்ல. வருஷம்ல அடி பாவிங்கிற மாதிரி பார்ப்போம். பட் இப்படி ஸ்டார்ட் ஆகிற எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கியூட்டாகவே போயிட்டு இருக்கும். இந்த குட்டி வருஷமுக்கும் கென் கிட்ட ஏதோ பிடிச்சிருக்கும் போல. ஸோ அவளும் கென் சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவ கூடயும் விளையாடுவான். அதுல ஒரு முறை, நான் இப்ப வெளியே கிளம்பணும், நீ எனக்கு மேக்கப் பண்ணி விடு அப்படின்னு கென் கேட்க. அப்போ ஓயும் அப்ப அவளுக்கு தலைலாம் சீவிட்டு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு வர மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்க. அந்த மேக்கப்லாம் போட்டு முடிச்சோடனே, நான் பார்க்க எப்படி இருக்கேன் அப்படின்னு கென் கேட்பான். அப்ப வர்ஷா, பார்க்க லவ்லியா இருக்க அப்படின்னு சொல்ல. ஓகே, என்ன லவ் பண்றத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு டக்குன்னு கேட்க. அந்த குட்டி வயசுல கூட அந்த குட்டி வருஷா கியூட்டா வைக்கப்படுவா. அப்ப கென் இல்ல, பாசமா அவளோட ஹேர் சரி பண்ணிட்டு, நீ உன்னோட ரோலை சரியாவே பண்ண மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் நான் சொல்றதை மட்டுமே செய்யறேன், நீ அது மட்டும் பண்ணக்கூடாது, நீ என் மேல ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். அப்புறம் ஒரு நாள் கென் வருஷா கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து, நம்ம 2 பேர் குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி அவளை அனுப்புவோம். அப்ப வருஷமும் 2 கூல்ட்ரிங்க் வாங்கிட்டு வருவான். பட் வர்ற வழியில அந்த ஸ்கூல்லன்னு சேட்ட பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க வருஷாவை நிப்பாட்டே, உங்ககிட்ட தான் 2 ட்ரிங்க் இருக்குல்ல, எங்களுக்கு ஒரு ட்ரிங்க் கொடுத்துட்டு போ அப்படின்னு மிரட்டுவானுங்க. அப்ப வருஷா, இல்ல முடியாது, இது நான் கென்னுக்காக வாங்கிட்டு போறேன், இன்னொன்னு எனக்காக, கென்னு 2 தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா, நான் 2 வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அந்த பசங்க கொஞ்சம் காண்டாகி 2 ஜூஸையுமே கீழே தட்டி வேஸ்ட் பண்ணிடுவாங்க. பட் அதே சேம் டைம்ல கரெக்டா கென் அங்க வந்துருவான். கென் அங்க வரும்போது அந்த ஜூஸ் மட்டும் இல்லாம நம்ம வருஷாவுமே கீழே தான் விழுந்திருப்பான். அதை பார்த்ததும், என்ன பண்ணிருக்கிற நீ, சரி வா அப்படின்னு சொல்லி அவளோட கை கொடுத்து வருஷாவை தூக்கி விட்டு அவ கூட கூட்டிட்டு போவா. அப்ப இந்த சேட்டை பையன்ல வர்ஷாவோட கையை பிடிச்சுக்கிட்டு, கென் நீ தான் பெரிய பணக்காரி இல்ல, எங்களுக்கு ஜூஸ் வாங்க காசு கொடு, நீ இப்ப காசு கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்ட. அவ்வளவுதான், விட்ரா அவ கையன்னு வர்ஷாவோட கையை விலக்கி விட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் போட்டு பொழந்துருவான். அப்ப வர்ஷா ஓடி வந்து கென்னோட கையை பிடிச்சிட்டு, நீ தான் பெஸ்ட், எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லுவான். அப்ப கென், நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்ல. வர்ஷாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஆ,
இவன் நம்மள மெய்டா மட்டும் பார்க்கல, ஃப்ரெண்டா பார்க்கறா அப்படின்னு அப்படியே லைட்டா ஹைப் ஆக. பட் அடுத்த செகண்டே, "நீ இல்லன்னா என் ஹோம்வொர்க் வேற யாரு பண்ணுவா? அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்" அப்படின்னு சொல்ல, அப்படியே புஷ் ஆயிரும். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கு இடையில ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கும்னு நினைக்கிறேன். மனசுல ஒண்ணு நெனைப்பா. பட் அத டெலிவர் பண்ணும்போது அது வேற மாதிரி சொல்லுவா. பட் இது வர்ஷாக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் போல. ஸோ அன்னையிலிருந்து எப்பவுமே கென் கென்னுன்னு அவ கூடவே இருந்துட்டு இருப்பா. கென்னுமே வர்ஷாவ தவிர வேற யார்கிட்டயும் பேசாம அவகிட்ட மட்டுமே நல்ல விதமா நடந்துட்டு இருப்பான். இப்படி அழகா போயிட்டு இருக்கிற இவங்க நட்புக்குள்ள இந்த பேன் வந்து கேட்ட போட்டிருக்கும். என்னன்னா வர்ஷா எப்பவுமே தலைய சொரிஞ்சுட்டே இருப்பா. அப்ப கென்னும் பலமுறை என்னாச்சு உனக்கு? பெயின் எதுவும் இருக்கா? அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். பட் அப்பல்லாம் வர்ஷா, ச்சே அதெல்லாம் எனக்கு இல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பட் ஒரு நாள் அந்த லைஸ் கென்னோட ஹேருக்குமே ஸ்ப்ரெட் ஆக 2 அம்மாக்களும் கென்னுக்கும் சரி, வர்ஷாவுக்கும் சரி ஹேரை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதுல கென் செம்ம காண்டாயிருவான். அடுத்த நாள் ஸ்கூல்ல அதே டென்ஷன்ல நின்னுட்டு இருப்போம். அப்ப வர்ஷா கென்னுக்கு பெயின் இருக்குன்னு அதுக்காக ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்து, "கென் இனிமே நீ ஒரி பண்ணிக்காத. இந்த சீப்பு வந்து உன் தலையில இருக்கிற பெயின் எல்லாத்தையுமே சரி பண்ணிரும்" அப்படிங்கிற மாதிரி கொடுக்க வருவா. பட் அப்ப கென் இன்னும் டென்ஷன் ஆகி அவள பிடிச்சு கீழ தள்ளி, "உன்னாலதான் நானும் ஹேர் கட் பண்ணிக்க வேண்டியதா போச்சே. இனிமே என் மூஞ்சிலே முழிக்காத. இனி நீ என் ஃப்ரெண்டே கிடையாது" அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டிட்டு ஓடிடுவா. அப்ப குட்டி வருஷம் ரொம்ப அழுவா. அப்ப அந்த ஸ்கூலோட டீச்சர் கென்ன தனியா கூட்டிட்டு போய், "உனக்கு இவ்வளவு கோபம் எங்க இருந்து வருது? இது ஜஸ்ட் ஹேர் தானே, அது வளர்ந்துரும் தானே" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கென் இல்ல, "ஹேரா? நான் எப்படி இருந்தாலும் அழகுதான். என் கோவம் என் முடிய வெட்டிட்டாங்கங்கிறதுக்காக கிடையாது. அவ என்கிட்ட பொய் சொல்லிட்டா. அவளுக்கு லைஸ் இருக்கான்னு நான் பலமுறை கேட்டோம். அவ அதை ஒத்துக்கவே இல்லைன்னு சொல்ல, அந்த டீச்சர் இது ஒரு சின்ன விஷயம் தானடா அப்படின்னு சொன்னா, எப்படி இது சின்ன விஷயமாகும்? அவ உண்மையை சொல்லலைன்னா என்னால எப்படி அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பேன். ஆக்சுவலி இதான் கே, அவளுக்கு அந்த வயசுலயுமே அந்த லைஸ் மேட்டர் கிடையாது. ஸோ இப்படி இங்க ஃபிளாஷ்பேக் முடியும். ப்ரெசன்ட்ல கென்ன பார்த்தா அவளோட முகத்துல ஒரு அழகான ஸ்மைல் வர, "ஹே வர்ஷா, நீ எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் அடுத்த செகண்டே, "சரி சொல்லு, எதுக்காக கால் பண்ணேன்னு" கேட்டுருவா. அப்போ வர்ஷா, "அது நான் நாளைக்கு பேங்காக் வரேன். நம்ம மீட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுல்ல. ஆக்சுவலி நீ ஃப்ரீயா இருந்தா, இல்லைன்னா பரவாயில்ல" அப்படின்னு தயங்கிக்கிட்டே பேசேன். "மீட் பண்ணணுமா? சரி எங்கன்னு சொல்லு" அப்படின்னு கேட்போம். அப்ப வர்ஷா, "நான் நாளைக்கு மார்னிங் பஸ் ஸ்டாண்ட் வந்துருவேன். ம். உனக்கு கம்ஃபர்டபுளான பிளேஸ் எதுன்னு சொல்லு, நான் அங்க வந்து மீட் பண்றேன்" அப்படின்னு சொல்ல. அப்ப கென், "சரி, சரி அங்க பக்கத்துலயே நான் ஒரு லொகேஷன் ஷேர் பண்றேன். 11 மணிக்கு நம்ம மீட் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டு, அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகி வர்ஷாவோட நம்பரை ஸ்மைல் பண்ணிட்டே சேவ் பண்ணி, அது பக்கத்துலயே ஒரு ஹார்ட் சிம்பிளும் போடுவான். இப்படி இவ பண்ணிட்டு இருக்கும் போதே அவளுக்கு இன்னொரு மெசேஜ் வரும். "நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீட் பண்ணலாமா?" அப்படின்னு ஒரு பையன் கிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தது, அட போடாங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு, "நோ, ஐ எம் பிஸி" அப்படின்னு டைப் பண்ணுவோம். அப்புறம் அந்த குறி சொல்ற ரெடி, "நீ ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவேன்னு" சொன்னதும் அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் மைண்டுக்குள்ள வர டக்குன்னு அந்த மெசேஜை டெலீட் பண்ணிட்டு ஓகேன்னு போட்டுருவான். அப்புறம் சொன்ன மாதிரியே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவன் கூட போவான். பட் அவன் என்னன்னா கார்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்க போலாம் இங்க போலான்னு ஒவ்வொரு ப்ரோக்ராமா சொல்லி 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 கடைசியா மேட்ருக்கே வந்துடுவான். இதுல கென் செம்ம காண்டாயிருவான். ஸோ அங்கேயே வண்டி நிறுத்துடா, சோறு கேன்சல்னு சொல்லிட்டு இறங்கி நேரா அந்த மாலுக்கு செம்ம ஸ்டைலா போவான். அங்க அப்படியே அங்க எங்கன்னு சுத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே வர்ஷாவோட கண்ணிலையுமே கென் பட்டுரும். வர்ஷா கென்னை பார்த்ததுமே ஃபிளாட் ஆயிரும். "கென்னா இது? இவ்ளோ சூப்பரா இருக்கான்னு" பேசிட்டேன் எலிவேட்டர்ல அப்படியே கடந்தே போயிடுவான். அப்புறம் கான்சியஸ் வந்ததும், "கென், இட்ஸ் மீ வர்ஷா" அப்படின்னு சொன்னேன். கென்னும் வரும்னு எக்ஸைட் ஆகி, சரி அவ கீழே போயிட்டா, நாம கீழே போகணும் கீழே இறங்குனா வருஷம் மேல வந்துட்டு இருப்போம். பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்றாங்கல்ல, அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபீல்ல 2 பேருமே மாறி மாறி எலிவேட்டர்ல சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியா கென், "வரு, ஒழுங்கா கீழே நில்லு" அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அவளே கீழே இறங்கி போவான். அங்க நேருக்கு நேர் வருஷாவை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் கென்னுக்குமே ஸ்மைல் மட்டும்தான் வரும்.
அப்புறம் த்ரோட்டெல்லாம் சரி பண்ணிட்டு, நீ இன்னும் சாப்பிட்ருக்க மாட்டேல்ல, வா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு இன்வைட் பண்ணுவான். அப்ப வர்ஷா வேண்டாங்கிற மாதிரி யோசிக்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் தானே, இன்னைக்கு என்னோட ட்ரீட், உனக்கு எங்க பிடிச்சிருக்கோ சொல்லு அங்க போலாம் அப்படின்னு சொல்ல, வர்ஷாவும் கென்ன பார்த்த அந்த எக்ஸைட்மெண்ட்டை மாறாம ஸ்மைல் பண்ணிக்கிட்டே எங்க தாய் ஃபுட்டு கிடைக்குமான்னு கேட்க, ம் வா போலாம், நான் கூட்டிட்டு போறேன்னு நடக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் வர்ஷா அப்பவும் வெளியே வரல போல. பேனு அப்பவும் பார்க்க, என்ன பார்க்குறவரு உன்னை வான்னு சொன்னேன்னு ஒரு மிரட்டு மிரட்டேன். குட்டி பொண்ணா இருக்கும்போது எப்படி கென் சொல்றதெல்லாம் கேட்பானோ அந்த மாதிரியே பின்னாடியே ஓடுவான். அப்புறம் ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். சரி சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கென் கேட்பான். அப்போ வருஷா திரு திருன்னு முழிச்சிட்டே பக்கத்துல இருக்கிற மெனு கார்டை பார்த்துட்டு, வா இங்க ஸ்டிக் மேங்கோ ரைஸ் இருக்கா, அது என்னோட ஃபேவரட்னு சொல்லி வேற கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். கென்ன பார்ப்பான். பட் அப்படியே கண்ணாலேயே குத்துற மாதிரி, நான் கேட்டதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லலைங்கிற மாதிரி முறைக்கேன். அப்ப வருஷா, ஜஸ்ட் உன்னை பார்க்க தான் வந்தேன் கேன், உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு, நீ சடனா பேங்காக் போயிட்டதால என்னால அதை உன்கிட்ட கொடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல பெயிண்ட் சிப்பு கொண்டு வந்து கொடுத்துருப்பா தெரியுமா, அந்த சீப்பை இப்ப எடுத்து நீட்டுவோம். அப்ப கென் இல்ல, என்ன இதுன்னு கேட்க, இதுவா, இத பெயிண்ட் சீப்புன்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ண பெயினே இருக்காதுன்னு சொன்ன கென் முறைக்க ஆரம்பிப்பான். அப்ப வருஷம், ஆக்சுவலி இது உன்கிட்ட இருந்தா இதை பார்க்கும்போது என்னோட ஞாபகம் உனக்கு வரும்ல அப்படின்னு சொல்ல, யாராவது இப்படி ஒரு கிஃப்டை கொடுப்பாங்களா அப்படின்னு டக்குன்னு கேட்டுட்டு அப்புறம் வர்ஷாவோட முகம் டல்லாகவும் கென்னும் அப்படியே சைலண்ட் ஆகி அந்த கோம்பை எடுத்து உள்ள வச்சுட்டேன். சரி எவ்வளவு நாள் இங்க இருப்பேன், எங்க அப்படின்னு கேட்பேன். அப்பவும் ஒரு மாதிரி சமாளிச்சிட்டேன். அது அது நான் கொஞ்ச நாள் இங்க பக்கத்துல என்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுலன்னு சொல்லுவான். அவன் போய் சொல்றேன்னு அவன் ஃபேஸ்லயே தெரியும். கென்னும் அதை நோட் பண்ணிட்டேன். நீ இன்னும் மாறவே இல்லைங்கிற மாதிரி வர்ஷாவை கொஞ்சம் குறுக்குறுனே பார்ப்போம். அப்ப கரெக்டா சோறு வரேன், கென்னை டைவர்ட் பண்ற மாதிரி, வா இது பார்க்கவே சூப்பரா இருக்குன்னு சொன்னேன். கென் அந்த ஃபுட்டை பார்ப்பேன். பட் பார்த்தது, ஐயோ நான் கோகனட் மில்கி பீனி செப்பரேட் பண்ண சொல்ல மறந்துட்டேனே, சே பார்க்க இவ்வளவு பெருசா இருக்கு, இதை எப்படி சாப்பிட முடியும்னு புலம்பிக்கிட்டே அதை டேஸ்ட் பண்ணி கியூட்டா ரியாக்ஷன் கொடுக்க, வருஷம் அதை ரசிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் கென் பார்த்ததும் டக்குன்னு கிளாஸை சரி பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் கொடுக்க, அப்ப அந்த கிளாஸுமே கீழே விழ, அப்ப 2 பேருமே அந்த கிளாஸ் எடுக்க கீழே வர, அப்படியே 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்க, வருஷாவை பார்த்து கென்னும் லைட்டா மெல்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்ப வருஷா, என்னாச்சு என் ஃபேஸ்ல ஏதாவது இருக்கான்னு கேட்க, அப்பதான் நம்மளுக்கு கான்சியஸே வரும். வந்ததும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சாப்பிடலாம், ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சமாளிப்பான். அப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வர, கென் நீ எங்க ஸ்டே பண்ணிருக்கேன்னு சொல்லு, நான் உன்னை டிராப் பண்றேன்னு சொல்லுவேன். பட் வர்ஷா, இல்ல அதெல்லாம் வேண்டாம், நான் கேப் புக் பண்ணிக்கிறேன், உன்னை மீட் பண்ணதே ஹாப்பி அப்படின்னு சொல்லி கென் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவோம். பட் வர்ஷாவுக்கு ஆக்சுவலி எங்க போறதுன்னே தெரியாது. ஸோ இப்போ என்ன பண்றது, நம்ம கென் கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நடந்து போக, அதுல தெரியாதனமா ஒருத்த மேல மோதிடுவோம். யாருன்னு தெரியுதா, நம்ம கென் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கலட்டி விட்டு வந்திருப்பாள்ல, அதே பர்சன் தான். இவனும் ஃபோன் பேசிட்டே கேர்லெஸ்ஸா தான் வந்திருப்பான். ஸோ 2 பேருமே கேர்லெஸ்ஸா வந்து மோதினதுல அவனோட ஃபோனுமே கீழே விழுந்துரும். பட் அப்ப வர்ஷா டக்குன்னு ஐம் சாரி அது என்னோட தப்புதான்னு சொல்ல, உடனே அவன் என்னன்னா அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சாரி சொல்லிட்டா எல்லாம் சரியாயிருமா, என் ஃபோனோட டிஸ்பிளே போச்சு அப்படின்னு அடிச்சு விடும். வர்ஷா கொஞ்சம் இன்னசென்ட்ல, ஸோ மறுபடியும் என்ன மன்னிச்சிருங்க, எவ்வளோன்னு சொல்லுங்க, என்கிட்ட 500 பாத் இருக்கு, நான் கொடுத்துட்றேன்னு சொன்னா, அவன் இதான் சான்ஸ்ன்னு, என்ன 500 பாத்தா, என்ன விளையாடுறியா, சரி ஒண்ணு பண்ணு, இன்னைக்கு நைட் என் கூட டின்னருக்கு வந்துருன்னு வேற ஒரு ரூட்டு போட, என்ன மன்னிச்சிருங்க என்னால முடியாதுன்னு வருஷம் சொல்ல, என்னன்னா அட வாமாங்கிற மாதிரி கையை பிடிச்சிருவோம். அவ்வளவுதான், அந்த இடத்துல வருஷம் அலற ஆரம்பிச்சிரும். ஆக்சுவலி வர்ஷாவுக்கு ஒரு கொடூரமான பாஸ்ட் இருக்கும். வர்ஷாவுக்கு அப்பா கிடையாது, ஸ்டெப் ஃபாதர் தான், அதாவது அவங்க அம்மாவோட 2வது புருஷன். அவன் ஒரு மாதிரி சரியான சைக்கோ. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் வர்ஷா கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருப்பான். அதுல இவன் மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பான். அதனால அவளை யாரு தொட்டாலுமே ஏதோ ஒரு அருவருப்பா ஃபீல் பண்ணி கத்த ஸ்டார்ட் பண்ணிரும்.
இப்ப கூட அவனுக்கு பயந்துதான் ஊரை விட்டே ஓடி வந்திருப்பான். ஸோ இப்ப இவன் கையை தொடவும் அவன் மைண்டுக்குள்ள அந்த ஸ்டெப் ஃபாதர் வர ரொம்ப ஒரு மாதிரி ஆகி பயந்து அலற ஆரம்பிச்சிருவான். பட் அப்போ அவன் கையை விடாம இருக்க அப்ப அங்க இன்னொரு பையன் வந்து இந்த டேஷ் கூட சண்டை போட்டு வர்ஷாவை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பாக்குறதுமே அவளுக்கு இன்னும் ஒரு மாதிரியாக அங்கிருந்து ஓடவே ஆரம்பிச்சிரும். இவ இப்படி ஓடி வர்றத பாக்குற எல்லாருமே ஏதாவது ப்ராப்ளமா, என்னாச்சுமா அப்படின்னு கேட்டு இவளுக்கு ஹெல்ப் பண்ணதான் வருவாங்க. பட் அது கூட அவளுக்கு ஏதோ அவளை அபியூஸ் பண்ண வர்ற மாதிரியே ஃபீல் ஆக இன்னுமே பயந்துதான் ஓடுவான். இப்படி ஓடுறவன் எதிர்த்தாப்புல கார் வர்றது கூட பார்க்காம ஓட பட் லாஸ்ட் மினிட்ல வரும் இங்க என்ன பண்றேன்னு கென் அவளை பிடிச்சு இழுக்க கென்னோட வாய்ஸ் அவளுக்குள்ள ஏதோ ஒரு அமைதியை கொடு. ஸோ அதுல கொஞ்சம் காமாகி அப்புறம்தான் சுய நினைவுக்கே வருவான். வருவோம் இப்படி ரோட்ல பார்த்ததும் கென் கத்த ஸ்டார்ட் பண்ணிடுவான். உனக்கு எங்க போறதுன்னு தெரியலனா என் கூட வர வேண்டியது தானே, ஏன் இப்பவும் என்கிட்ட மறைக்க நினைக்கிறேன், நம்ம ஃப்ரெண்ட்ஸு தானே அப்படின்னு திட்ட ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வருஷா ஐம் சாரி, பட் நான் உன்னை தொல்லை பண்ண வேணாம்னு நினைச்சேன்னு சொன்னேன். ஏன் இப்போதான் உனக்கு பெயின் இல்லைல்லன்னு கேட்க வருஷா முகத்துல அப்பதான் சிரிப்பே வரும். ஸோ லைட்டா சிரிச்சிட்டேன். இல்லை ஐம் குட்ன்னு சொன்னேன். அப்புறம் என்ன தொல்லை, என் கூட வந்து ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். பட் அப்பவும் வருஷம் யோசிக்க நான் கேன்லாம் என்னை யாரும் மறுத்து பேசக்கூடாது, என் கூட வான்னு சொன்னேன்னு சொல்லி மிரட்டேன். அவ கூட கூட்டிட்டு போவான். அங்க வீட்டுக்கு போனதும் கேன் செப்பலை சேஞ்ச் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு போய் உட்காரும். பட் வருஷாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது போல. ஸோ அப்படியே என்னையே பார்த்துட்டு இருக்கேன். அந்த பேக்கை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு இப்படி வந்து உட்காரியா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல அப்ப வருஷாவும் அதை பண்ணுவான். அப்போ கேன் சரி சொல்லு, ஒருவேளை நீ இங்க வரலனா இன்னைக்கு நைட்டு நீ எங்க ஸ்டே பண்றதா உத்தேசம் அப்படின்னு கேட்க அது கோவில தங்கிக்கலாம்னு நினைச்சின்னு சொல்ல, அங்க படுக்கிறதுக்கு நீ என் கூட படுத்துக்கோன்னு சொல்ல. அப்ப வருஷம் இல்ல அவளும் கொஞ்சம் குறும்புத்தனமா என்ன உன் கூட படுக்கவான்னு கேட்டுரும். அப்ப கென் கொஞ்சம் லைட்டா தடுமாறி நான் என் ரூம்லன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வருஷாவுக்கு சிரிப்பு வரும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஓகே, பட் என்னால சும்மா இருக்க முடியாது, நான் ரூம் கிளீன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அதுவும் விருப்பம், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்ன மட்டும் ஹெல்ப்புக்கு கூப்பிடாத அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் தேவையே இல்லை, இது எனக்கு பழக்கமான வேலைதான்னு சொல்லி வருஷம் அந்த ரூமை கிளீன் பண்ண போனா சின்ன வயசுல அவங்க மாஸ்டர் மைண்ட் கேம் விளையாண்டு இருப்பாங்கல்ல, அது கென்னோட மைண்ட்ல வர கென் ஒரு மாஸ்டர் மாதிரி உட்காந்துக்கிட்டு அங்க டெஸ்ட் இருக்கு பாரு, அதோ இங்க டெஸ்ட் இருக்கு பாரு, அதை அங்க கிளீன் பண்ணு இங்க கிளீன் பண்ணுன்னு அங்க இங்கன்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்கேன். வருஷாவும் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் இவங்க குட்டியா இருக்கும்போது டெய்லி கென் ஸ்கூலுக்கு வந்ததும் அவளோட தலை நல்லா தான் இருக்கும், அதை களைச்சி விட்டுட்டு அகைன் வருஷம் அவளுக்கு தலை செய்வி விடுவோம். இப்போ இப்போ இந்த விஷயம் என்னோட மைண்டுக்கு வர அவளுக்கு இப்போ அதை பண்ணிக்கணும் போல இருக்கும் போல. ஸோ நீ கொடுத்த சீப்பு இன்னும் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கா அப்படின்னு கேட்க வருஷமும் அதை அழகா புரிஞ்சுக்கிட்டேன். ஹாப்பியா நான் சீவி விடட்டுமான்னு கேட்பேன். அப்போ கென்னும் அதுக்கு தானே வெயிட் பண்றேங்கிற மாதிரி திரும்பி உட்கார வருஷம் அதை பண்ண 2 பேருமே அந்த மூமெண்ட்டை சைல்ட்ஹுட் மெமரிஸோட கனெக்ட் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ஜாய் பண்ணுவாங்க. அப்போ வருஷா இது உனக்கு வேற யாராவது பண்ணி விட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்க நான் யாரையும் அலோவ் பண்ண நினைச்சதில்ல, நீ மட்டும்தானு சொல்ல வருஷாவுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கும். அவளுக்குள்ளேயே இன்னும் என்ஜாய் பண்ணுவோம். அப்புறம் அதை என்ஜாய் பண்ணிட்டு சரி தூங்கலான்னு கிளம்பும் போது கென் படுக்கலான்னு போவோம். பட் வருஷா என்னன்னா ஒரு பில்லோ எடுத்துட்டு தனியா போய் தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். பட் கென் தடுத்து ஒழுங்க மூடிட்டு இங்கேயே படுன்னு சொல்ல வருஷமும் கொஞ்சம் தயக்கத்தோடயே அவ பக்கத்துலயே படுப்பான். அப்படியே படுத்து 2 பேரும் தூங்கவுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் வருஷாவால நிம்மதியா தூங்க கூட முடியாது போல. ஒரு மாதிரி பயத்துல புலம்பிட்டே நடுங்க ஆரம்பிப்பான். இவ இப்படி புலம்புற சத்தம் கென்னுக்குமே கேட்க கென்னுமே அதை பார்ப்பான். பட் அவளுக்கு இந்த ஹராஸ்மெண்ட் பத்திலாம் தெரியாதுல்ல. ஸோ ஏதோ கெட்ட கனவு கண்டுட்டு இருக்க போல அப்படின்னு நினைச்சு அவளை ரிலாக்ஸ் பண்ண அவ பக்கத்துல வந்து கொஞ்சம் தயக்கத்தோடையே அவளோட தலையில கையை வச்சு வரும் ஒன்றும் இல்லை, இது கனவு மட்டும்தான், நான் தான் கென் அப்படின்னு சொல்லி
அப்படியே அவ தலையை வருடி கொடுக்க வர்ஷாவுக்கு கனவுக்குள்ளேயும் அந்த குரல் கேட்க அந்த செகண்டு அந்த நரகத்துல அவளை காப்பாத்த கென் அங்க வந்த மாதிரியும் அவளோட பிரசன்ஸ் அங்க வந்ததும் அவன் மேல இருந்த அந்த மிருகம் காணாம போன மாதிரியும் ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான ஃபீல் அவளுக்கு கிடைக்க அவ அப்படியே ஓடி போய் கனவுலயே என்ன ஹக் பண்ணுவான். பட் அது நிஜத்திலயுமே ரிஃப்ளெக்ட் ஆக அப்படியே நிஜத்திலையும் ஒரு குழந்தை மாதிரி என்ன ஹக் பண்ணிப்பான். அவ கென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம பாப்பான். அப்புறம் வர்ஷாவோட முகத்துல இருந்து அந்த பதட்டம் மாதிரி அவ ரிலாக்ஸா தூங்குறத பார்த்ததும் அவளுக்குள்ளேயுமே ஒரு கேரிங் ஃபீல் வர அப்படியே கியூட்டா தட்டி கொடுத்து அவளை இன்னுமே கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வைப்பான். இந்த சீன் செம்மையா இருந்தது தெரியுமா? பார்க்கும்போதே அப்படியே ஒரு சூப்பர் வார்ம் ஃபீல் இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. அங்க வர்ஷா வாஷ் பண்ணிட்டு இருப்போம். அப்ப கென் ரெடியாக அங்க வந்து அழகா ஸ்மைலோட நான் வெளியே கிளம்புறேன், ஆஃப்டர்நூன் வந்துருவேன்னு சொல்லிட்டேன். அவளும் அதுக்கு ஓகேன்னு சொல்ல கென் கிளம்புவோம். வேற எங்கேயுமே இல்லை. இதோ இதோ இருக்குல்ல, இந்த டிஷர்ட் எடுக்கிறதுக்காகவே வீட்டுக்கு வருவோம். ஆக்சுவலி இந்த டிஷர்ட்டுக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. ஒரு முறை குட்டி கென் குட்டி வருஷா கூட கடைக்கு போவாங்க. அங்க இந்த டிஷர்ட்டுமே இருக்கும். இந்த டிஷர்ட்டை பார்த்தது வருஷா, கென் மேட்னா என்ன, மேடா அப்படின்னு கேட்க, நீ கன்ஃபார்மா இங்கிலீஷ்ல ஃபெயில் தாண்டி, இங்கிலீஷ் கிளாஸ்ல தூங்காத தூங்காதன்னு சொன்னா கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி அவளை கலாய்ச்சிட்டு, மேட்டுனா வேலைக்காரி கிடையாது, மேட்டுனா ஃப்ரெண்ட், அதாவது எப்பவுமே கூட இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லு. அப்ப வருஷம் இல்ல, நிஜமாவா? என்கிட்ட மட்டும் காசு இருந்தா நான் கண்டிப்பா இதை உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். அப்ப எப்பவுமே நான் உன் கூடவே இருப்பேன்லன்னு சொல்லியிருப்பா. அப்ப கேன், அதனால என்ன, நான் இதை உனக்காக வாங்கி தரேன். பட் இப்போ என்கிட்ட காசு இல்லை, பட் கண்டிப்பா நான் உனக்கு வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு வருஷாவை கூட்டிட்டு போயிருப்பேன். அப்புறம் ரெண்டு பேருமே அந்த டிஷர்ட்டை மறந்துடுவாங்க. அப்புறம் லாஸ்டா அந்த லைஸ் மேட்டர்ல சண்டை போட்டிருப்பாங்களே, அன்னைக்கு ஈவினிங் கென் அந்த ஷாப்புக்கு போய் அதே சேம் டிஷர்ட்டை வாங்கி வர்ஷாவுக்கு கொடுத்து சமாதானப்படுத்த வர்ஷாவோட வீட்டுக்குமே வந்திருப்பான். பட் அன்னைக்குன்னு பார்த்து வர்ஷா வீட்டுல இருக்க மாட்டான். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் லேட்டாகவும் கென்னு கிளம்பிடுவான். அப்ப கூட வர்ஷா அம்மா அந்த டிஷர்ட்டை என்கிட்ட வேணா கொடுத்துட்டு போமா, நான் அவ வந்ததும் கொடுத்துறேன்னு கூட கேட்பாங்க. பட் கென், இல்ல, இதை நான் தான் என் கையால் அவளுக்கு கொடுப்பேன், நான் கண்டிப்பா அவளை மீட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அதுக்கப்புறம் கென்ன பேங்கை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்படிதான் ரெண்டு பேருமே அங்க பிரிஞ்சிருப்பாங்க. வருஷா எப்படி கென்னுக்காக அந்த சீப்பை பத்திரமா வச்சிருந்தாங்க, அந்த மாதிரிதான் கென்னும் வருஷாவுக்காக இந்த டிஷர்ட்டை பத்திரமா வச்சிருந்திருப்பான். ஸோ இப்போ அதை கொடுக்கலாமேன்னு ஆசையா எடுக்க வருவோம். பட் அவளுக்கு தான் மனசுல உள்ளதை டைரக்டா சொல்றதுல ப்ராப்ளம் இருக்கேன். ஸோ அந்த டிஷர்ட்டை மட்டும் தனியா கொடுத்தா தெரிஞ்சிடும்னு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸு சேர்த்து அது கூட சேர்த்து இதையும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆசையா எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருப்பான். பட் கரெக்டா அவங்க அம்மா அங்க வந்துருவாங்க. வந்தவங்க இவ பேக் பண்றதை பார்த்துட்டு, என்னம்மா எனக்கான சண்டையில் அவ கண்டுபிடிச்சிட்டியா, அவன் கூட ஓடி போக போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப கென்னு இல்ல, அம்மா ஆரம்பிக்காத தயவு செய்து, அப்படிலாம் என் லைஃப்ல யாரும் இல்லை. ஏன்டி இப்படி சொல்ற, நீ அடுத்த வருஷம் கிராஜுவேட் முடிக்க போறல, இன்னுமா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல? இரு, நீ ஒருவேளை அந்த லேடி சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணுவியோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல கென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப சும்மா விளையாட்டுக்காகவே, சரிம்மா ஒருவேளை நான் ஒரு பொண்ணை தான் லவ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டா கென்னு அம்மா இல்ல ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டு, உன்னோட கல்யாணத்தை நான் அப்படி இப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணி வச்சிருக்கேன், நீ மட்டும் இது எதையாவது சொதப்பி ஏதாவது ஒரு பொண்ணை மட்டும் கூட்டிட்டு வந்து நின்னா என் மொத்த சொத்தையும் உன்னோட தம்பி கிரேட்டுக்கு கொடுத்துருவேன், உனக்கு சிங்கிள் பைசா கிடைக்காது அப்படின்னு சொல்லுவான். அப்ப கென்னும், ஆல்ரெடி என்கிட்ட தான் வீடு இருக்குது, கார் இருக்குது, காசு இருக்குது இல்லம்மா, இன்னும் உங்களோட சொத்து எனக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா, எப்படி உனக்கு நான் அதை கொடுத்தனோ அதை என்னால திருப்பி எடுத்துக்கவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல எனக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ அம்மா அதை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, நான் கன்ஃபார்மா உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சன் இன் லவ் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படி சொல்லிடு என் செல்லக்குட்டி, சரி இப்ப சொல்ல எதுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்ப கென் எங்க வருஷாவை கூட இருக்கிறது தெரிஞ்சா அம்மா எதுவும் தப்பா நினைச்சுப்பாங்களோ, கனெக்ட் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி
எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்குமா, என்னால் கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வர முடியாது. ஸோ நான் என்னோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும். அப்போ அவங்க அம்மாவும் சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடிச்சு வச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டிஷர்ட்டை அவங்களுமே பார்த்துருவாங்க. பார்த்ததுமே அவங்களுக்கு ஏதோ ஒன்று தோணும். ஆனால் சரியா புரியாது. ஸோ இந்த டிஷர்ட்டை நீ போட்டு நான் பார்த்ததே இல்லையே, இதை நீ எப்போ வாங்கின, இதையும் எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்க, அப்போ நம்மால ஐயோ கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பதட்டத்திலே ஆமாம்மா இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டதே இல்லை, அதான் போடுறதுக்காக எடுத்துட்டு போறேன் அப்படின்னு மட்டும் சொல்லி கடகடன்னு அவங்க அம்மாவை யோசிக்க விடாம அதை எடுத்து மடிச்சு உள்ள வச்சுட்டு சரிம்மா எனக்கு லேட் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடிடுவோம். நேரா அதை எடுத்துட்டு வர்ஷாவை பார்க்க ரூமுக்கு தான் வருவோம். பட் அங்க வர்ஷா இருக்க மாட்டான். சரி எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பான்னு நினைச்சேன். எடுத்துட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் வெளியே எடுத்து வச்சிட்டு இருப்போம். பட் அப்பதான் அங்க பெட்ல ஒரு நோட் இருக்கிறத பார்ப்போம். அந்த நோட்ல என்னை இங்க ஸ்டே பண்ணிக்க அலோவ் பண்ணதுக்காக ரொம்பவே தேங்க்ஸ். உன்னை மறுபடியும் மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கேன். நான் செட்டில் ஆனதும் கண்டிப்பா உன்னை மீட் பண்ண வருவேன் அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளவுதான். செம்ம டென்ஷன் ஆயிடுவோம். அப்ப அந்த டிஷர்ட் எடுத்து பார்த்துட்டு இன்னும் இரிட்டேட் ஆகி உனக்காக நான் ஆசையா டிஷர்ட் எடுத்துட்டு வந்தேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அதை தூக்கி வீசிட்டு அவ்வளவுதான்ல, ஓகே எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். பட் அடுத்த சீன்லயே பார்த்தா வர்ஷாவை தேடி கார்ல சுத்திட்டு இருப்பான். ஏன்டி சொல்லிட்டு போக மாட்டியாடி அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருப்பான். அப்ப கென்னோட மைண்ட்ல வர்ஷா கிட்ட பேசும்போது அவ சொல்லிருப்பால, நான் இங்க வரலன்னா நான் கோயில்ல தான் படுத்திருப்பேன் அப்படின்னு. அது டக்குன்னு கிளிக் ஆகும். உடனே நியர்பை டெம்பிள் சர்ச் போட்டுட்டு அங்க போய் பார்ப்பான். வர்ஷாவும் அங்கதான் இருப்பான். ஸோ அவளை பார்த்ததும் அவ சாப்பிட வச்சிருந்த பிரெட்டை தட்டி விட்டுட்டு நீ ஏன் நான் சொல்றதை கேட்கவே மாட்ற, எவ்வளவு நாள்னாலும் என் கூட இருன்னு நான் சொன்னேன்ல அப்படின்னு பர்ஸ்ட் அவுட் ஆக. அப்போ வருஷம் கென் அவளை தேடி அலைஞ்சிருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஐம் சாரி, பட் நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பல, எனக்குன்னு ஒரு பிளேஸ் கண்டுபிடிக்க நினைச்சேன்னு சொல்ல. அப்ப கென் இன்னும் இரிட்டேட் ஆகி எது இந்த கோவில் தான் உனக்கான பிளேஸா, உன்கிட்ட இருக்கிற அந்த 500 பாத்தை வச்சு உன்னால சர்வை பண்ண முடியும்னு நினைக்கிறியா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ, எங்கே உட்காந்து பிச்சை எடுக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஸாவே பேசிடுவான். பட் பேசி முடிச்சிட்ட அப்புறம் லைட்டா டவுன் ஆகி ஐயோ வார்த்தையை விட்டுட்டோமோன்னு நினைச்சேன் வர்ஷாவை பார்ப்போம். பட் வருஷம் கொஞ்சம் கூட கோபப்படாம இது டெம்பரரி மட்டும்தான் கேன், எனக்கான ஜாப்பை நான் தேடிப்பேன்னு சொல்லிட்டு சரி இங்க வா வெயில்ல நிக்கிற பாரு சன்பான் ஆயிர போகுதுன்னு சொல்லி நிழலுக்கு இழுத்து உட்கார வச்சு அவளுக்கு அவளோட கையாலேயே விசிறிலாம் விட்டுட்டேன். அம்மறையாலே சாரி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்லன்னு சொல்ல கென்னுக்கு வர்ஷாவோட அந்த பொறுமை ஆச்சரியமா இருக்கும். இன்னுமே இம்ப்ரெஸ் ஆன மாதிரி பாப்பா. அப்புறம் சமாளிச்சுட்டேன் சரி வா ரூமுக்கு போகலான்னு சொல்லுவோம். பட் அகெயின் வருஷம் யோசிக்க இங்க பாரு எனக்கு நோ சொல்லாத, எனக்கு அது பிடிக்காதுன்னு சொல்ல. வருஷம் சிரிச்சுக்கிட்டேன் உன்னை மறுத்து பேசல கேன், உன் கூட ஃப்ரீயா ஸ்டே பண்றது அது எனக்கு தப்பா படுதுன்னு சொல்ல. அது ஃப்ரீன்னு யார் சொன்னா, நீ ரூமை கிளீன் பண்ணு எனக்காக சமைச்சு கொடு இப்போ ஓகேவான்னு கேட்க. அப்போ வருஷம் இதை பார்க்கும்போது நம்ம குழந்தைய விளையாடுனதுதான் ஞாபகம் வருது. அங்க எப்பவும் நான் மேடா தானே இருப்பேன், இப்பவும் அப்படிதான் இருக்க போறேனா அப்படின்னு சொல்ல. கென்னுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் அவளுக்கு ஸ்வீட்டாலாம் பேச தெரியாது. ஸோ அவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒன்னு மேடின்னு இன்னொரு முறை சொல்லாத, அங்க நீ ஸ்டே பண்ணிக்கிறதுக்காக நீ ஒர்க் பண்றேன்னு நினைச்சுக்கோ, சும்மா இப்படிலாம் பேசி என்ன வில்லியாக்காத, வா போலாம் அப்படின்னு கிளம்புவோம். அப்போ வருஷா நீ மாறவே இல்லைன்னு சிரிச்சிட்டேன். சரி ஒரு நிமிஷம் இரு இந்த பிரெட்டை எடுத்துட்டு வரேன், நான் இன்னும் இதை சாப்பிட கூட இல்லை அப்படின்னு சொல்ல. அதான் ஆல்ரெடி கீழே விழுந்துருச்சுல்ல, காக்கா குருவிக்கு சாப்பாடு வேணும்ல, அதுக்கு சாப்பிட்டு போகட்டும் உனக்கு நான் வாங்கி தரேன்னு சொல்ல. அப்போ வருஷாவும் சரி அப்ப அதை நான் ப்ராப்பரா பண்ணிட்டு வரேன்னு சொல்லி அந்த பிரெட் எடுத்து அங்க இருக்கிற புறாக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். அதை பார்க்கும்போது செம கியூட்டா இருக்கும். வருஷம் ஹாப்பியா பார்க்கும்போது கென்னுக்குமே ஹாப்பியா இருக்கும். ஸோ அந்த கியூட்னஸை அவளுக்கே தெரியாம போட்டோ எடுத்துட்டு இருப்போம். இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுக்கலாம். அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.